விவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பிரியங்கா மணிமேகலை விவகாரம் குறித்து பாடகி சுசித்ரா ஆகாயம் தமிழ் சேனலுக்கு பேசியிருக்கிறார். இது குறித்து அவர் பேசும்போது, பிரியங்கா மணிமேகலை விவகாரத்தை பார்க்கும்போது வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் திரைப்படம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆடுகளம் திரைப்படத்தில் குரு சிஷ்யனுக்கு இடையிலான தொழில் போட்டியும் அதனால் ஏற்படும் வன்மமும் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். குருவானவர் தன்னுடைய சிஷ்யன் தன்னை விட அதிகமாக வளர்கிறான் என்றால், ஒன்று அவரை வெட்டிவிட்டு தான் வளர வேண்டும் என்று நினைப்பார், இல்லை அவரை தன்னுடைய வாரிசு என்று நினைத்து அவனை வளர்த்துவிட நினைப்பார். விஜய் டிவியில் எப்போது பிரதீப் என்பவரின் ஆதிக்கம் அதிகமானதோ அப்போதிலிருந்துதான் இது போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. அவருக்கென்று ஒரு குரூப்பை சேனலுக்குள் செட் செய்ய முயற்சிகளை எடுத்தார். அவர்தான் டிடி உட்பட தேவையில்லாத நபர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வளர்த்து விட்டார். அதிகார மோதல், அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்களும் இந்த சேனலில் மிகப்பெரிய ஆள் என்ற மனநிலையை வளர்த்து கொண்டனர். அதுதான் அங்கு பிரச்சனையே. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் தொகுப்பாளர் பாவனா. அதன் பின்னர் அவர் விஜய் டிவியிலிருந்து வெளியேறினார். இப்போது மணிமேகலை வெளியேறியிருக்கிறார். மணிமேகலையின் துணிச்சலான செயலை நான் பாராட்டுகிறேன். நான் அவருக்குத்தான் ஆதரவாக நிற்கிறேன். நிகழ்ச்சியை விட்டு வெளிவந்த பிறகு மணிமேகலை தெளிவான வீடியோ பதிவு செய்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்து வீடியோ போட தனியான துணிச்சல் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. பிரியங்கா எந்த மாதிரியான பொம்பளை என்று அவளுடைய முன்னாள் கணவரை கேட்டால் தெரியும். அவர் என்னுடைய தம்பி பையன், ரொம்பவும் நல்ல பையன், நேர்மையானவன், அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. இதை பற்றி நான் பேசினால் வதந்தி கிளப்புகிறேன் என்று சொல்வார்கள். இந்த விஷயத்தில் என்னுடைய ஆதரவு மணிமேகலைக்குத்தான் என குறிப்பிட்டு உள்ளார் பாடகி சுசித்ரா. வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.